சாவுக்கு அவங்க குடும்பம் மட்டும்தான்க்கா காரணம். குடும்பம் மட்டும்தான்க்கா காரணம். கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே மாற்றி பொண்ணு மேலதான் தப்பு. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மகளிர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் மகளிருக்கே போறோம். ஆனா அந்த இடத்துலயே பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க காசு வாங்கி. எங்க போனாலும் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி என்ன, அப்போ நாங்க எங்கதான் போறது? இன்னைக்கு என் தங்கச்சி உயிரே போயிடுச்சு. சாரி வயசுக்கா, என்னால் தானே எனக்கும் அம்மாவுக்கும் இவ்வளோ கஷ்டம், அசிங்கம். வீட்டுக்கிட்ட ஸ்டோரில் நான் சாவ போகிறேன் வயசுக்கா. எனக்கு இருக்கவே பிடிக்கல. உங்ககிட்ட சொல்லாமல் போகிறேன். ரொம்ப சாரி, மன்னிச்சிடுங்க. சாவுக்கு அவங்க குடும்பம் மட்டும்தான்க்கா காரணம். என் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, 12th முடிச்சுட்டு வீட்டுல இருக்கா, அம்மா கூட வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவ அட்வொகேட் ஆகணும்னு ஆசை. பக்கத்து வீட்டுல ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காப்புல. வீட்டுல மாட்டி கேட்டோம், என்னாச்சு ஏன் அப்படிலாம் பண்றேன்னு கேட்டா, அந்த பையன் தான் நம்பிக்கை கொடுத்தான். என்ன லவ் பண்றேன்னு சொன்னா, நான் படிக்கிறேன்னு சொன்னேன். இல்ல நான் 2 வருஷத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் நம்பு, நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லி ரொம்ப ஹோப் கொடுத்துருக்கேன். இவனும் சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசியிருக்கா. எங்க யாருக்குமே இது தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா போன் பேசுறதை பார்த்துட்டு 2 அடி அடிச்சு கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரிலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எது வந்தாலும் எங்ககிட்ட வந்து பேச சொல்லு, உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு சொன்னாங்க. அவன் கிட்ட வந்து நான் என்ன மெசேஜ் பண்ண சொன்னா, நான் தான் மெசேஜ் பண்ணேன். என்னப்பா தம்பி இப்படிலாம் பண்றேன், ஏன் இப்படி பண்றேன்னா, இல்லக்கா நான் நாளைக்கு காலையில வந்துருவேன், வேலையில இருக்கேன், அடிக்க வேணாம்னு சொல்லுங்க, எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, நான் நாளைக்கு காலையில வந்துருவேன், 6 மாசத்துல வந்து நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாட் பண்ணிருந்தான். சரி நானும் சொன்னேன். அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசிட்டோம். நாங்க 2 நாள் ஆச்சு, பையன் வீட்டுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இத்தனைக்கும் இந்த பக்கத்து வீடு தான். அந்த பையன் நல்லாதான் பேசிட்டு க்ளோஸா இருப்பாங்க, ஒன்னா தாய் பர்சனல் எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க. அந்த பையன் வீட்டுல இருந்துதான் இந்த பொண்ணை வந்து சாப்பாடு இது பண்ணுன்னு சொல்லிட்டு பையன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் இவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு சைடுமே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து நம்பியிருக்கா ரொம்ப. அப்புறம் நாச்சு பேசவேன்னு சொல்லிட்டு எங்க மாமாவுக்கு தெரிஞ்சு இது வந்து கேட்டாரு. கேட்டதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு, நான் எங்க பையன் கிட்ட கேட்டேன், அவன் வந்து ஃப்ரெண்டா பழகுறேன்னு சொன்னதா சொல்லிட்டாரு. அப்புறம் அவ வந்து அழுதா என்கிட்ட, இப்படி அந்த பையன் இப்படி பண்ணிட்டானே, நான் அவனை ரொம்ப நம்பினேன், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டானே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அடி வாங்கினேன்ட்டு சொல்லிட்டு காம்பவுண்டுக்குலாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் என் பையன்லாம் லவ் பண்ணிருக்க மாட்டான், உன் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே அவன் மேல சொல்லிட்டாங்க. எவ்வளவு குத்தானோ எவ்வளவு செலவு பண்ணணும்னு ஒரு மாதிரி அந்த பொண்ணு அசிங்கமா பேசிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பொண்ணு மேல தப்பு இல்லையே, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து திருநெல்வேலூர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சொன்னாங்க, மார்னிங் 10 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சனிக்கிழமை காலையில போயிருக்காங்க. போனதுக்கு ஆவடி போக சொல்லியிருக்காங்க. ஆவடியில இருந்து பட்டாபுரம் மகளிர் ஸ்டேஷனுக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் போகும்போது இவளுக்கு ஏஜ் வந்து 17 தான். ஃபர்ஸ்ட் போயிட்டு இவ ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அவளுக்கு சாதகமா தான் பேசியிருக்காங்க. சரிம்மா வந்ததும் நாங்க கேட்கறோம், நாங்க அடிக்கிறோம், மைனர் பொண்ணு எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த பையன் வீட்டுல இருந்து அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு, எதனா காசு கொடுத்துருக்காங்களா என்னன்னு எதுவுமே தெரியல. டோட்டலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே மாத்தி பொண்ணு மேலதான் தப்பு, பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி சொல்லி ப்ரெஷர் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேலே ஃபுல்லா சொல்லிட்டாங்க. பொண்ணு மேலே சொன்னதுனால இந்த பையன் வந்து எதுவுமே கேட்கல. அந்த பையனை சீன் கூட எதுவுமே சொல்லல. நீங்க பொண்ணு வளர்த்தது சரியில்லை, நீங்க தான் இது, உங்களுக்கு இந்த வயசுல என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பொண்ணு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க. பையனை ஒரு வார்த்தை கூட கேட்கல. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மகளிர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் மகளிருக்கே போறோம். ஆனா அந்த இடத்துலயே பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க காசு வாங்கின்னு. அப்ப எதுக்கு மகளிர் இருக்கு? இன்னைக்கு என் தங்கச்சி உயிரே போயிடுச்சு. அவ அங்கேயும் போயிட்டு எனக்கு நியாயம் கிடைக்கல, அசிங்கமாயிடுச்சே, நான் படிக்கணும்னு இருந்தேனே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் வந்து நாங்க என்ன பண்ணோம், நானும் கேட்டேன். எஸ்ஐ மேடம் வரலன்னு சொன்னாங்க. சண்டே தான் எஸ்ஐ மேடம் வந்தாங்க. சண்டே வந்து பேசினப்போ ஈவினிங்கா வந்து பேசினாங்க. பையன் வீட்டுல இருந்து வச்சு ஃபுல்லா ஊ மேலதான் சொல்லி சொன்னாங்க. நான் அப்பயும் கேட்கிறேன், பையன் மேலே தப்பு இருக்கு மேம், அவன் தான் மேம் ஹோப் இருக்கு, அவன் தான் மேம் பேசியிருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பொண்ணு மைனர் பொண்ணு, அது எப்படி லவ் பண்ண முடியும், முதல்ல இந்த வயசுல என்ன லவ் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனாங்க. பையன் எதுவுமே கேட்கல. பையன் வீட்டுல என்னடானா இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க, ஸ்டேஷன் போனா ஆப்போசிட்ல பேசுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இவ வந்து சொல்லியிருக்கா, சரி இப்போ நீங்க எதுவுமே எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டீங்களே, நான் செத்துட்டா எடுப்பீங்கல்ல, அவன் என்னை ஏமாத்தினதுக்கு என்ன பதில், அவன் தான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினான், இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்றான் அப்படின்னு அவனுமே ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒத்துன்னு இருந்திருக்கான், நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்க வந்து இந்த கேஸ் எல்லாம் இது ஆகாதுமா, இதெல்லாம் எடுக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவள்தான் இல்லைன்னா வந்து உன்னை ஹோம்ல போடுறேன், உன்னை ஹோம்ல போட்டாதான் அவங்க உள்ள போட முடியும் 7 வருஷம் சொன்னாங்க. எல்லாருக்குமே தெரியும் பசங்களை உள்ள போட்டாலே வந்துருவானுங்க, 6 மாசத்துலயே இல்ல 3 மாசத்துலயே வெயில்ல வந்துருவானுங்க. சரி நம்ம வீட்டு பொண்ணு 1 வருஷம் ஹோம்ல இருக்குமோ, ஹோம்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு 2 பேரும் யார் வீட்டுக்கும் பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு வந்தோம். அவ வீட்டுல வந்ததுல இருந்தே ஒரே நான் ஏமாந்துட்டேனே, நான் படிக்கிறேன்னு, அப்பா இல்ல அப்பா அம்மாவும் நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுன்னு இருந்தா நாங்க எல்லாரும் சொன்னோம், நடந்துச்சு விடுமா, கடவுள் பார்த்துப்பாரு, இதுக்கப்புறம் ஒழுங்கா படிமான்னு சொன்னோம். அவளுக்கு என்னடானா ரொம்ப மன அழுத்தத்துல போயிட்டு இருக்கிறான். அவன் என்னை ஏமாத்திட்டானே, அவனை எதுவுமே பண்ண முடியல, போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு இதுவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லாதான் பேசியிருந்தா. நேற்று ஈவினிங் 5 மணிக்கு இறந்துட்டா, சூசைட் பண்ணி. நான் அப்ப கூட காலைல நல்லாதான் பேசிட்டு போறேன். அவ அம்மா கூட போயிருந்தா, பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தா. வீட்டுல தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு நானும் போனேன், அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க. என் போன் கொடுத்துட்டு போனேன். அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பையனுக்கு 2 வாட்டி கால் பண்ணிருக்கான், அவன் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இருக்கவே பிடிக்கல, நீங்க என்ன நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், ஸ்டேஷன் வரையும் கூட்டின்னு போனேன், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அங்கேயும் எதுவும் கிடைக்கல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவன் என் சாவுக்கு காரணம் அந்த பையன், அந்த பையனோட அம்மா, அவங்க அக்கா, அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலியே யாரும் சும்மா விடாதீங்க, மன்னிச்சிருங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்கோக்கா, நான் போறேன், மன்னிச்சிருக்கான்ட்டு சொல்லாமையே போறேன், நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்காக தானே பண்ணிக்காம இருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கா, எனக்கு இன்ஸ்டால ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணிட்டு கைய கட் பண்ணிட்டு செத்துட்டு இருக்கா. இப்போ திண்ணனூர் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அவ வந்து எங்க வீட்டுல இருக்கும் போது அவங்களுமே ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க, அவங்களுமே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்போதைக்கு பாடி வாங்கிட்டு போங்கம்மா, எல்லாமே பண்ணி முடிங்க, பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. எங்களுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு, நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்குன்னு இருந்தது ஒரு தங்கச்சி, ரொம்ப செல்லமா வளர்த்தேன், அவ இல்லன்றதே ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல. எங்க போனாலும் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியே என்ன, அப்போ நாங்க எங்கதான் போறது? பசங்க அப்ப தப்பு பண்ணினே இருப்பாங்க, நாங்க ஏமாந்துனே இருக்கணுமா? மகளிர் ஸ்டேஷன்லயும் இப்படி பண்ணா அப்போ என்ன பண்றது? இதுக்கு ஏதாச்சும் ஒரு நியாயம் வேணும், இல்லையா நாங்களும் இருக்க மாட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.